வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசியில் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிக புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கேதுடைய சாட்டில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து புதன் கேதுன்னும் போது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு மென்டலி வந்து ஒரு மாதிரி ஒரு அன்னீசினஸ் தெரியும். ஏன்னா புதன் கேதுனாலே அது ஒரு நிறைய விஷயம் நினச்சி அப்படி யோசிப்போம். ஸோ வண்டி வாகனங்கள் சின்னதாக வந்து ரிப்பேர் ஆகிறதோ, ஸோ அதனால் ஒரு சின்ன கவலைகள் வர்றது, தாயார் சார்ந்த விஷயங்கள் சின்ன கவலைகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அது கேதுடைய விஷயங்கள் அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகிறதும் அதை வந்து கேது பார்க்குறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகளோ, ஒரு மாதிரி ஒரு பேச்சுக்கள், ஒரு மாதிரி கேவலமான பேசி அதனால் ஒரு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு இருக்கிறது இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, ரக்டாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கிறது. ஸோ 3, 7 மற்றும் உங்களுக்கு வந்து அந்த சூரியன் இருக்கிறது வந்து சுக்கிரனுடைய சாரம். ஸோ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 9இல் இருக்கும் சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கும். ஸோ கணவன் மனைவியோட பிரயாணம் பண்ணலாம். சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வியாபார விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அது நடைமுறையில் வந்து சின்னதாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். காரணம் என்னென்னா சுக்கிரன் வந்து அந்த செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துலேயும் வந்து சில ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்பா சம்மந்தமான உறவுகளில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் 9இல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல் நல்ல விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பணம் நிறைய செலவாகுதுங்கிற ஃபீலை கண்டிப்பாக எடுத்துரும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது, எமோஷனாக பேசி மற்றவங்கள காயப்படுத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேச்சினால் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றது, ஒரு விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் லாபங்கள் வருமா, லாபங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பட் ஆனால் அந்த பேச்சு தான், பேசுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற டைமில். மற்றபடி 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12இல் இருக்க. ஸோ 12இல் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இதனால் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9இல் இருக்குது. அதுவும் அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து ஒரு எமோஷன் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 12லும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி வந்து லாபங்கள் இருக்கும். லாபங்கள் இருந்தாலும் என்னன்னா அது இப்படிலாம் இருக்கணுமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2இல் இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் தான், மனக்காயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிறதை பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து 7இல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன
லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறைவு இருந்தாலும் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, குடும்பத்தை நினச்சி வருத்தப்படுறது, மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை இடங்களிலும் சரி, மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஸோ நம்ம ஏதாவது வல்கராக பேசுகிறோங்கிறது தான் உண்மையானச்சும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்காரும்போது ராகுடைய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ராகு 10ல் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், அதுவும் வந்து சனியுடைய சாரத்தில் வந்து 9ல் இருக்கிற சனி வந்து நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அந்த வேகமாக நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அது வந்து புதன் கேது சாரத்தில் போகும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஃபைன் அடிக்கிறது, ஏதாச்சும் வந்து ஒரு இடமா போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அம்மாவை வச்சு ஏதாவது பிரச்சனை, வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள், மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துனதுங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தர்கள் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து 4ஆம் மூலம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அது வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அது வந்து ஒரு கர்மா கிரகம் வந்து அந்த கர்மிக் பிளானட் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரம் நல்ல வெளிநாட்டில் இருக்கும், நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் போகிறது வரது எல்லாமே இருந்தாலும் பட் போக்குவரத்தில் ஆன் தி வேல வந்து சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமான ஒரு இப்போ இருக்கிறனால கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நான் வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள், வெளிநாடோ வெளியூரோ பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். பட் டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் இருக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து, பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட, ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள், கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும்? ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து
டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு, அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பா, சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன, செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது, அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓகேங்களா. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓகேங்களா. ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சியே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.